இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பாலக் ரெசிபி. இதுக்கு தேவையான மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், இது பாலக் எடுத்துக்கிட்டாச்சு. கடாயை அடுப்பில் வச்சாச்சு. என்ன ஊற்ற போகிறோம்னா நாட்டில் கிடைக்கக்கூடிய சோயாபீன் ஆயில். கொஞ்சம் அதெல்லாம் போதும். எண்ணெய் காஞ்சிட்டு வெட்டி வச்ச மிளகா, தேவையான மிளகா பழம், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டிக்கணும், அதையும் போட்டாச்சு. லேசாக உப்பு, இதுக்குன்னா லேசாக வேகாது காண்டி போடும். இப்படி லேசாக கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். லேசாக பொன்னிறமாக வரட்டு தக்காளி விட்டுற வேண்டியதான். தக்காளியும் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ கீரைக்கு போடுறதுக்கெல்லாம் வந்தாச்சு. கீரையை கொஞ்சம் அடி போட்டுக்க வேண்டியதான். தண்ணி விட்டமும் தேவையில்லை. கீரை வந்து தண்ணி நிறையா வரும். எவ்வளோ கீரை போட்டோம் அவ்வளோ கம்மியாகிட்டு, அப்படியே பொசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஒரு நல்ல அருமையான பாலக்கு கீரை ரெடி. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம். அருமையான சுவையான பாலக்கு கீரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.